விஜய் சேதுபதியுடைய நடிப்புல அடுத்ததா என்ன திரைப்படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு. எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கக்கூடிய திரைப்படம் காந்தி டாக்கீஸ் அப்படின்ற படம். இந்த படம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தமிழ் சினிமால அப்படின்னு கேட்டா, பேசும் படம் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு மௌன படம், அதுவும் உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அதையே தாண்டிட்டு இன்னுமே ஏன் இந்த மாதிரி ஒரு பேசும் படம் வராம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த காந்தி டாக்கீஸ் சமயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிஷோருடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி அண்ட் அதித்தி ராவ் அப்படின்னு நிறைய நடிகர்கள் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் ரொம்ப முன்னாடியே சொல்ல வேண்டியதுதான். ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஈவன் அரவிந்த் சாமியுமே அடுத்ததா என்ன திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பெரிய படம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த படம் வரலன்னா அந்த ஏமாற்றம் அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அரவிந்த் சாமிக்கும் இருந்துச்சு. ஆனா அதெல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு இந்த திரைப்படம் மூலியமா எப்படி தனி ஒருவன்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரோ அதே மாதிரி இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. வில்லனாவே அவர் நடிச்சிட்டு இருந்திருந்தால் கூட அப்படி ஒரு திரைப்படங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனா சடனா அவர் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி திடீர்னு படங்கள் பண்ணி அந்த படங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இல்லை. ஆனா இந்த ஒரு காம்போ டெஃபினட்டா நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த திரைப்படத்தை ஜனவரி 30 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரும் இப்போ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஈவன் இந்த திரைப்படத்தை பத்தி விஜய் சேதுபதி சொல்லும் போது கூட இந்த படம் ஒரு பெரிய சவாலை கொடுத்துச்சு. ஏன்னா வார்த்தைகளே இல்லாம அதுல வெறும் உணர்ச்சியை மட்டும் வச்சு பேசணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ வார்த்தைகளே இல்லாம பேசி நடிக்கிறது எப்படின்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் அதித்தி ராவா இருக்கட்டும், அரவிந்த் சாமியா இருக்கட்டும், எல்லாருமே இந்த திரைப்படம் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு அப்படின்றத மட்டுமே தான் சொல்லியிருக்காங்க. ரசிகர்களுக்கும் இது யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வார்த்தைகளே இல்லைன்னா போர் அடிக்கும்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம டோட்டலாக அந்த படத்தை மியூட் பண்ணிட்டு பார்த்தால் மட்டுமே தான் அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர்த்து வார்த்தைகளை மட்டும் மைனஸ் பண்ணுறதுனால அந்த படம் போர் அடிக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இந்த திரைப்படம் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரசிகர்களுக்கு கொடுக்கும்னு நம்பலாம். 3BHK அப்படின்ற படத்தில் சித்தார்த் நடித்த நடிப்பு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு சின்ன பையனா அவர் நடிப்பாருன்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோல், அதையும் எடுத்து பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்ததான் என்ன படம் பண்ண போறாரு, இதே மாதிரி ஓடுவாரா, ஃபேமிலி ஓரியன்ட் படமாவே பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ரவுடி அண்ட் கோ அப்படின்ற ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை 2023 நம்ம எல்லாரும் டக்கர் அப்படின்ற படம் பார்த்தோம் இல்லையா, கார்த்திகோட இயக்கத்தில். அதே கார்த்திக் தான் இப்போ இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு திரைப்படமா இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் காமெடி கலந்த படமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா யோசிச்சு ஜில் ஜங் ஜக் பார்த்து நம்ம எப்படி ரசிச்சோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி கலர்ஃபுல் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபு இருக்காங்க, கூட ராஷி கண்ணா இருக்காங்க, ரெடின் கிங்ஸ்லி இருக்காங்க. அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் போதே நல்ல ரவுடி மாதிரி நிற்கிறது அண்ட் சுற்றி ஒரு 4 பேர், அதில் யோகி பாபுவும் ஒருத்தங்க. இப்படி இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான், நல்ல காமெடி கண்டென்ட்டோடு எடுத்திருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இந்த படத்துடைய டீசர் பார்க்கும்போதும் படம் நல்ல ஒரு காமெடி படம் தான், உட்கார்ந்து ரசிக்கலாம். ரொம்ப ஆழமான சமூகத்துக்கான கருத்து அப்படின்றத பற்றிலாம் யோசிக்காமல் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையே வடிவமைச்சிருக்காங்க. கூடவே இந்த திரைப்படம் மூலியமா சித்தார்த்துக்கு இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஹீரோ அடுத்தடுத்த படங்கள் நிறைய பட்ஜெட்டோட பண்ணுவார் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரவுடி அண்ட் கோ. நானும் ரவுடி தான் எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவர் தான். ஆனால் அந்த யூனிக்னஸ் இந்த படத்தில் கொடுக்கணுன்றதுனால கதையிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 2024 ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய பட்டியலில் கண்டிப்பாக தேவாரா படம் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னா வசூல் அந்த அளவுக்கு தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் ஒரு பெரிய வசூல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொரட்டல சிவாவுடைய இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் இந்த படம் வந்துருந்துச்சு. இப்போ அடுத்ததா அவர் டிராகன் அப்படின்ற படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில். இந்த படத்துடைய ஷூட் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த டைமில் அதுவும் கிட்டத்தட்ட எப்பப்பா ரேப் பண்ணுவாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் அடுத்ததா அவர் என்ன படத்தில் ஜாயின் ஆக போறாரு அப்படின்னு கேட்டால் இந்த தேவாரா படத்துடைய 2ஆம் பாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவாரா படம் ரிலீஸ் ஆகும்போது அதோடைய எண்டில் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருந்தாலும் இந்த படத்தை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் என்னதான் நல்ல வசூல் அப்படின்னாலும் ஒரு கலவையான விமர்சனங்கள் மட்டும்தான். இந்த சுட்டு மல்லி அப்படின்னு அணிவு போட்ட இசைக்காகவே இந்த படத்தை போய் பார்த்த நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கதையை பார்க்கும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான். ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வசூல் கொடுத்துச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய 2ஆம் பாகம் கொடுக்குறோன்னு சொன்னதுனால ஜூனியர் என்டிஆருடைய ரசிகர்களுக்காகவே இந்த படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்தை மே மாதம் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கா. இது ஈவன் அந்த இயக்குனர் கொரட்டல சிவா அவர் கூட சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக மே மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சே
பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக டைம் எடுத்து அடுத்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். சைஃப் அலி கான் இந்த படத்தில் இருக்காருன்றது கன்ஃபார்ம், ஜான்வி கபூர் இந்த படத்தில் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம், அனிருத்தா இந்த படத்துக்கு இசைன்றதும் கன்ஃபார்ம். அதனால் அடுத்த பார்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்களை பார்க்க வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி தான். இது ரீ-ரிலீஸ் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு படங்களும் அப்படியே ரீ-ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கேப்டன் பிரபாகர் படம் ரீ-ரிலீஸ் ஆச்சு, மங்காத்தா அஜித் அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் சச்சின் அப்படின்ற படம் நமக்கு தெரியும் விஜய் அவருடைய நடிப்பில் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்த்தா டபால்னு அவருடைய கெரியரை க்ளோஸ் பண்ணுறேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு மட்டும்தான்ப்பா ரீ-ரிலீஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவருடைய படங்கள் நிறைய ரீ-ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ரீ-ரிலீஸ்க்கு சிம்பு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பட்டியலில் வெறும் கமர்ஷியல் ஹீரோஸு டாப்பாக ரசிகர்கள் வச்சுருக்கக்கூடிய ஹீரோஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி சிம்பு இல்லைனா, அதனால் சிம்புவோடைய திரைப்படமும் இப்போ ரீ-ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரவணனுடைய இயக்கத்தில் நம்ம எல்லாருமே 2008 சிலம்பாட்டம் அப்படின்ற படம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த திரைப்படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த படத்தில் ஸ்னேகாவுடைய நடிப்பாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையாக இருக்கட்டும், எல்லாமே டாப் டக்கராக இருக்கும். அதனால் சந்தேகமே இல்லாமல் இந்த படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒத்த காலம் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 17 ஆண்டுகள் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற வகையிலையும் சிம்பு அவருடைய ரசிகர்களுக்காகவும் இந்த சிலம்பாட்டம் திரைப்படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை ஒரு படம் ரீ-ரிலீஸ் ஆகிட்டு அந்த திரைப்படம் நல்ல வசூல் அடித்தால் மட்டுமே தான் அவருடைய திரைப்படங்கள் அடுத்தடுத்தான் ரீ-ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிலம்பாட்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூல் எடுத்துச்சு அப்படின்னா அவருடைய படங்களும் நிறைய ரீ-ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வல்லவன், மன்மதன் அந்த மாதிரி. லோகேஷ் கனகராஜ் சடனாக ஒரு மீட்டிங் வச்சது எதுக்கு, ப்ரெஸ் மீட் ஏன் சடனாக வச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்காக ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. இல்லை அந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ரிலீஸ் பண்ணும்போது அப்படின்னா அதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னா ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. இப்படி சடனாக அவர் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். இந்த கூலி படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வசூல் எடுக்காததுக்கு காரணம் ஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏ சான்றிதழ் கொடுத்துட்டோம்னா அந்த படத்தை யாருமே பெருசாக பார்க்க முடியல, நிறைய ஃபேமிலிஸ் வந்து திரும்பி போயிட்டாங்க, அதனாலேயே 50 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் ஏன் ரஜினி அண்ட் கமல் அவங்களுடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கப்படுறாருன்னு சொன்ன படத்துடைய அப்டேட் வரல அப்படி கேட்டால் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் கேட்ட சம்பளத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவ்வளோ சம்பளம் கேட்டிருக்காரு, சம்பள பிரச்சனைனால தான் அவங்க படம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர் அங்கேயே பதில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நான் சம்பளத்துக்காகலாம் ஒன்றும் விடலை, இந்த படத்துடைய பிளாட்டை நான் சொல்லும் போது பயங்கர ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக இருந்துச்சு. ஆனால் ரஜினி அவர்களாகட்டும் கமல் அவர்களாகட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப லைட்டான ஒரு கதையை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப சட்டிலான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால இந்த படத்தை பண்ண முடியலை, அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் இந்த கைதி 2 படம் என்னப்பா அது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கைதி 2 படம் வரும் அப்படின்னு இழுத்தாரு. ஈவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த படத்துடைய வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கைதி 2வே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஆர் பிரபுவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கைதி 2 படம் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் கூட இந்த படத்தை முடிச்சது தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் என்னமோ அட்லியோட சேர்ந்து ஒரு பெரிய படம்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிச்சுட்டு வந்து பண்ணுவாரா இல்லை கேப் கிடைக்கும் போது இடையில போய் பண்ணுவாரான்னு தெரியல. அது ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம், அதனால் எப்படி இந்த ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஈவன் அவருமே ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அந்த படத்துக்கு 100 கோடி ரூபா சம்பளமா 30 கோடி ரூபா சம்பளமா அப்படின்லாம் ஆளாளுக்கு பேசினாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே இங்கே பேசலை. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் ஜென்ரலான ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் வச்சுருக்காரு அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சு போச்சு. அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இதுதான் ரீசன். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க, உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.